ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சாசுகே இருக்கார் பார்த்தீங்களா, சாசுகேவோட ஃபார்ம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் நருட்டோவோட ஃபார்ம்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த வீடியோவுமே இருக்கும். பட் ஆனால் நம்ம நருட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு மோடுக்கு போகும்போதும் ஒவ்வொரு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாங்க. பட் அந்தளவுக்கு நம்ம சாசுகேவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஐ மீன் சில பல டிஃப்ரென்ஷியேஷனை காமிச்சிருப்பாங்களே தவிர நம்ம நருட்டோவுக்கு கொடுத்த அளவுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் கொடுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பட் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அமைத்தி ஆல்ல போட்டுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான அப்டேட்ஸ் எல்லாம் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அங்கே டேரெக்டாக கேளுங்க, அங்கே ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ரைட்டு கைஸ், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஸோ இப்போ ஓவரா பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஷரிங்கன் சாசுகே. இந்த நேம்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் அதை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு அந்த நேமுக்கான மீனிங் கிடைக்கும். நருட்டோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சாசுகேவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டோமோய் கொண்ட ஒரு ஷரிங்கன் தான் அவேக் ஆகும். அதன் பிறகு அது 2ஆ மாறி 3ஆ மாறி ஒரு கம்ப்ளீட்டான ஷரிங்கனா மாறும். இது மூணுத்தையுமே நான் தனித்தனியாக சொல்லலாம், பட் அது கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால நான் ஒரே பிளேஸ்லேயே போடுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம சாசுகே இருக்கும்போது அவருடைய அப்பியரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஒன்று, அவருடைய ஐ மட்டும் பார்த்தீங்கன்னா ஷரிங்கனா மாதிரி இருக்கும். அதை வச்சு அவரால் ஆப்போனண்டோட ஜுட்ஸுவை காப்பி பண்ண முடியும், ஆப்போனண்டோட மூவ்ஸை ஸ்லோவாக பார்க்க முடியும். ஐ மீன் டீட்டெயிலாக பார்த்து அதை காப்பி பண்ணி திருப்பி அவங்களுக்கே ரிப்பீட் பண்ண முடியும். அண்ட் மிக முக்கியமாக நம்ம சாசுகேவோட ரிஃப்ளெக்ஸ், ஷரிங்கன் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட ரிஃப்ளெக்ஸ்லாம் வேற லெவலில் தான் இருக்கும். பட் ஷரிங்கன் வந்ததுக்கு அப்புறம் அட்வான்ஸ் லெவலுக்கு போயிருப்பான்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம லீஃப் வில்லேஜில் சுனில் எக்ஸாம்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம சாசுகேவோட ஷரிங்கன் பவர் என்ன அப்படின்றத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நம்ம சாசுகே அடுத்ததான் மாறின ஃபார்மோட நேம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எபி சாசுகே. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே ஒரோச்சிமாரோட கேஸ்டு மார்க்கை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக மாறுவார். பட் அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். சரி, ஓகே, யாரா இந்த எபி சாசுகேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரோச்சிமார் கிட்ட சாசுகே ட்ரைனிங்காக போவார் பார்த்தீங்களா, அங்கே போனது மட்டும் இல்லாமல் ஒரோச்சிமார் கிட்ட இருந்து ஏகப்பட்ட டெக்னிக்ஸை நம்ம சாசுகே கற்றுப்பாரு. இந்த சமயத்தில் தான் நம்ம டீம் 7 சேர்ந்தவங்க சாசுகேவை எப்படியாச்சும் ரெஸ்கியூ பண்ணி லீஃப் வில்லேஜுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாசுகேவை தேடி வருவாங்க. ஸோ அப்படி அவங்க வரும்போது தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த எபி சாசுகேவை காமிச்சிருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போதே சாசுகேவோட நீ அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய ரியாக்ஷன் இருக்கும். பிகாஸ் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவுக்கு ஒரு பர்ஃபெக்டான டிசைனை கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீம் 7 சேர்ந்தவங்க எல்லாருமே நம்ம சாசுகேவை பார்த்து ஒரு நிமிஷம் மிரண்டு போய் தான் நிற்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஒரோச்சிமாருமே சாசுகேவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரா. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருந்திருப்பான். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சாசுகே இருக்கும்போது அவருடைய லுக் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக பயங்கர சூப்பராக இருக்கும். அண்ட் இவருடைய பவர்ஸ்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம இதுக்கு முன்னாடி சாசுகேவோட பவர்ஸை பார்த்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ கொஞ்சம் பீக் லெவலில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரோட கேர்ஸ்டு மார்க்கு உள்ள வருது. ஸ்டார்டிங்கில் நம்ம சாசுகேவோட அந்த கேர்ஸ்டு மார்க் மூலியமா வரக்கூடிய பவர்ஸை தாங்க முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே நம்ம சாசுகே பயங்கரமாக போராடுவார். அதை நீங்கள் சுனின் எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்பயே பார்த்துருக்கலாம். பட் ஆனால் அதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே ஒரோச்சிமாரோட கேர்ஸ்டு மார்க் மூலியமா வரக்கூடிய பவர்ஸை பக்காவாக கண்ட்ரோல் பண்ணுவோம். அண்ட் எந்த ஒரோச்சிமாரும் இவனுக்கு பவர்ஸை கொடுத்து இவனுடைய பாடி ஆட்டியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சானோ அந்த ஒரோச்சிமாருவே பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகே ஈஸியாக போட்டு தள்ளுவோம். இந்த ஒரோச்சிமாரோட கேர்ஸ்டு மார்க் பவரை எங்கே தெளிவாக காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம நருட்டோவுக்கும் சாசுகேவுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருப்பாங்க. பட் அதுவே டெய்டரா விசஸ் சாசுகே ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் அதை பக்கவாக காமிச்சிருப்பாங்க. பிகாஸ் நம்ம டெய்டரா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாசுகேவை போட்டு தள்ளுற ஸ்டேஜுக்கு போயிடுவான். பட் நம்ம சாசுகே மண்டாவை சமன் பண்ணி அதிலிருந்து தப்பிச்சிருவான். ஸோ அதனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவுக்கு பதில் மாண்டா செத்து போயிடும். ஸோ அதன் பிறகு தான் நம்ம சாசுகே ஒரோச்சிமாரோட இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி டெய்டராவை போட்டு தள்ளுவான். லைக் சூசைட் மாதிரின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக டெய்டரான் மட்டும் கிடையாது, நம்ம சாசுகே இட்டாச்சி கூட ஃபைட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அப்பயுமே ஒரோச்சிமாரோட இந்த கேசரி டெக்னிக் யூஸ் பண்ணி நிறைய இடத்துல நம்ம சாசுகே தப்பிச்சு போயிருக்காரு. இந்த மோடுக்கு நம்ம சாசுகே போகும்போது அவருடைய முதுகில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் அண்ட் விங்ஸ் இது ரெண்டு கலந்த மாதிரியான ஒன்று வந்திருக்கும். அண்ட் அவருடைய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் சில பல மார்க்ஸுமே வந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த விங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் சின்னதாக தான் இருக்கும். பட் அதில் நம்ம சாசுகே கொஞ்சம் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் அது கம்ப்ளீட் ஆகியிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கேர்சன் மார்க் மூலியமாக நம்ம சாசுகேவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாக்ராவுமே கிடைக்கும். குராம அளவுக்கு இருக்காது, பட் கொஞ்சம் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். பட் அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நம்ம சாசுகே அந்த மோடில் இருந்து சண்டை போடும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாக்ராஸ் வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ என்னதான் அது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே மைனஸுமே அதில் அடங்கியிருக்கு. அண்ட் இதே சீனில் நம்ம இட்டாச்சி கூட சண்டை போடும்போது தான் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா சிடோரி யூஸ் பண்ணுவான். அதுவும் அந்த சிடோரி பார்த்தீங்கன்னா டிராகன் மாதிரி மாறி வெறித்தனமான ஒரு பவரை காமிச்சிருக்கும். இன்ஃபேக்ட் அதில் நம்ம இட்டாச்சி அடி வாங்குவார்னு நினைக்கிறேன். ஸோ அடி வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவர் பார்த்தீங்கன்னா சூசனோவை சமன் பண்ணி வர வைப்பார். ஒன்ஸ் நம்ம இட்டாச்சியோட சூசனை வந்ததுக்கு அப்புறம் இந்த சைடு நம்ம சாசுகேவோட கேசரி மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரோச்சிமாரு வருவான். அதுவும் நார்மல் ஒரோச்சிமாரு கிடையாது, இந்த டிராகனில் வருவான் பார்த்தீங்களா ஒரு ஒரோச்சிமாரு, அவன் வருவான். பட் ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி ஈஸியாகவே சீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒன்ஸ் நம்ம சாசுகே ஒரோச்சிமாரோட கேசரி மார்க் மூலியமாக வரக்கூடிய பவர்ஸை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஆல்ரெடி இருந்த எபிலிட்டிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே பயங்கர பீக் லெவலில் போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஃபயர் பால் ஜுட்ஸுவே எடுத்துக்கங்க. அது ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருக்கும், பட் இட்டாச்சி கூட ஃபைட் பண்ணும்போது அந்த ஃபயர் பால் ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக போயிருக்கும். அதை பார்த்து ஒயிட் ஜுட்ஸ் இருக்கான்ல, அவனே மிரண்டு போய் தான் நிற்பான். Sasuke has the upper hand.
இதன் பிறகு நம்ம சாசுகேவுக்கு பார்த்தீங்கன்னா மங்கெங்கியூ ஷரிங்கன் அவேக் ஆகியிருக்கும். மங்கெங்கியூ ஷரிங்கன் சொல்லிட்டு வரும்போது நம்ம சாசுகேவால் பார்த்தீங்கன்னா சூசோனாவை சமன் பண்ணி வர வைக்க முடியும். அண்ட் அது கூடவே சேர்த்து அமதரோசுவுமே அவரால் யூஸ் பண்ண முடியும். இது ரெண்டுமே எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்றத நான் சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம சாசுகே இந்த ஒரு ஃபார்முக்கு போகும்போது பிசிக்கலாக அவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசைனையுமே புதுசாக கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. நம்ம சாசுகேவுக்கு மங்கெங்கியூ ஷரிங்கன் எப்படி அவேக் ஆகும் அப்படின்னா நம்ம இட்டாச்சி கூட சண்டை போடுவார் பார்த்தீங்களா, அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவேக் ஆகும்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங். இந்த ஸ்டேஜில் நம்ம சாசுகே இருக்கும்போது அவர் அக்கட்சுகி டீமில் தான் இருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜிஞ்சுரிக்கிஸ்லாம் கேப்சர் பண்ணுற வேலையிலுமே நம்ம சாசுகே இறங்கியிருப்பாரு. அப்படிதான் ஒரு நாள் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா 8-tailed beast-ஓட ஜிஞ்சுரிக்கியான நம்ம கில்லர் பியை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அங்கே நம்ம கில்லர் பிக்கும் சாசுகேவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சண்டையே நடக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இட்டாச்சி அமதரோசு பவரை எது மேலேயே யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த இடத்துல நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா 8-tailed beast மேலேயே டேரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம சாசுகேவுக்கு மங்கெங்கியூ ஷரிங்கன் அவேக் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகியிருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த சாசுகே விசஸ் கில்லர் பி ஃபைட். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் நம்ம சாசுகேவுக்கு இஎம்எஸ்ஏ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதையும் தாண்டி நம்ம சாசுகே கிட்ட டபுள் மங்கெங்கியூ ஷரிங்கன் இருக்கிறதுனாலே அவரால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சூசனாவை சமன் பண்ணி வர வைக்க முடியும். பட் ஆனால் எடுத்த உடனே பர்ஃபெக்டான சூசனா வந்து இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா கேகே விசஸ் சாசுகே ஃபைட். பிகாஸ் அந்த ஃபைட்டில் நம்ம சாசுகேவோட சூசனை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே எலும்பு கூடு மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட சூசனை கொஞ்சம் பர்ஃபெக்டாக மாறிட்டே வரும். அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம சாசுகே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய மங்கெங்கியூ ஷரிங்கனை அதிகமாக யூஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதனாலே அவருடைய கண்ணு பார்த்தீங்கன்னா அடிகிற நிலைமைக்கு போயிட்டே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ நோட் பண்ணுவார். நோட் பண்ணது மட்டும் இல்லாமல் சாசுகேவை கூப்பிட்டு தம்பி உன்னுடைய அண்ணன் இட்டாச்சியோட கண்ணு சும்மா தான் இருக்கு, அந்த கண்ணை எடுத்து நீ உன்னுடைய கண்ணை எட்டர்னல் மங்கெங்கியூ ஷரிங்கனா மாற்றிக்கடா அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுப்பாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம சாசுகே இட்டாச்சியோட கண்ணை எடுத்து இவருடைய கண்ணை பார்த்தீங்கன்னா எட்டர்னல் மங்கெங்கியூ ஷரிங்கனா மாற்றுவார். இந்த எம்எஸ்க்கும் இஎம்எஸ்க்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா எம்எஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கண்ணு பார்த்தீங்கன்னா அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐ மீன் நீங்கள் மங்கெங்கியூ ஷரிங்கனா ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கட்டத்தில் கண்ணே தெரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. பட் ஆனால் இஎம்எஸ் சொல்லிட்டு வரும்போது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணாலுமே அதோட எபிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம சாசுகே இந்த ஒரு ஃபார்முக்கு வரும்போதுமே ஃபிசிக்கலாக அவருடைய டிசைனில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டையுமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. சும்மா அவருடைய கண்ணை மட்டும் எம்எஸ்ல இருந்து இஎம்எஸ்ஸாக மாற்றுவாங்க. பட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணி நம்ம சாசுகே 4th கிரேட் நிஞ்சா வரப்போ பார்த்தீங்கன்னா சேஜ் ஆஃப் 6th மோடுக்கு போவார். பிகாஸ் 4th கிரேட் நிஞ்சா நடக்கும்போது நம்ம அகரமு என்ட்ரி கொடுத்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸை நம்ம நருட்டோவுக்கும் சாசுகேவுக்கும் கொடுப்பாரு இல்லையா. ஸோ அதனால நம்ம சாசுகேவுக்கு பார்த்தீங்கன்னா ரினிகனே டேரெக்டாக அவேக் ஆகியிருக்கும். நம்ம மாதரா மாதிரி சாசுகே பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கான ரினிகன் அவேக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண மாட்டான். ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ரினிகன் அவேக் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாசுகே இந்த ஒரு மோடில் இருக்கும்போது அவரால் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சுசோனாவை சமன் பண்ணி வர வைக்க முடியும். அந்த சுசோனாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சாசுகேவோட சுசோனாவை பார்த்துருப்போம். பட் அது எல்லாத்தையும் விட இந்த சுசோனா பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம சாசுகே அந்த சுசோனாவை யூஸ் பண்ணி பறக்கவும் செய்வார். அண்ட் ஆடட் அட்வான்டேஜாக ரினிகனுமே இருக்கிறதுனால நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போவோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம மாதரை இறந்து போனதுக்கு அப்புறம் ககுயா ரிட்டர்ன் வந்திருப்பாங்க இல்லையா. அப்படி ரிட்டர்ன் அந்த ககுயாவுக்கும் நம்ம பசங்களுக்கும் பயங்கரமான ஒரு சண்டையாக போயிட்டு இருக்கும். நருட்டோ அண்ட் சாசுகே இவங்க ரெண்டு பேருமே பயங்கர டஃப் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ககுயா என்ன பண்ணுவான்னா இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு தனித்தனியாக தான் போயிட்டு சண்டை போடுவா. ஸோ அப்படி தனித்தனியாக பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ககுயா பார்த்தீங்கன்னா சாசுகேவை ஒரு டிஃப்ரெண்டான டைமென்ஷனுக்கு தள்ளி விட்டுருவா. ஸோ அங்கிருந்து நம்ம சாசுகே 4th கிரேட் நிஞ்சாவர் நடக்கக்கூடிய இடத்துக்கு வரணும் அப்படின்னா அவனுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதுதான் நம்ம ஒபிட்டோ. ஒபிட்டோ அவருடைய பவர் யூஸ் பண்ணி ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணுவார். ஸோ அந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி கொண்டு நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவன் இருந்த இடத்துல இருந்து டேரெக்டாக 4th கிரேட் நிஞ்சாவர் நடக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு இன்ஸ்டன்ட்டாக டெலிபோர்ட் ஆகி வந்திருப்பான். இந்த ஒரு சீனை நீங்கள் பார்த்தாலே போதும் சாசுகேவோட ரினிகன் எபிலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அண்ட் அதே சமயம் இப்போ நம்ம சாசுகே கிட்ட அகரமோட பவர் இருக்குது அப்படின்றதுனால அவருக்குமே பார்த்தீங்கன்னா சாக்ராவுக்கு பெருசாக எந்த ஒரு குறையுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன ஒன்று இந்த இடத்துல நம்ம நருட்டோவுக்கு கொடுத்த மாதிரி சாசுகேவுக்கு பார்த்தீங்கன்னா சூசனோவை தவிர பெருசாக எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணி ஃபைனலாக நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா இந்திரா மோடுக்கு போவார். அதாவது அதே 4th கிரேட் நிஞ்சா வரப்போ மாதரா கவ்யா இவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நருட்டோவுக்கும் சாசுகேவுக்கும் ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா. அப்போ தான் நம்ம சாசுகே இந்த ஒரு மோடுக்கே போவார். அதுவும் சும்மாலாம் போக மாட்டார். நம்ம குரோமாவை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 8 டெய்ல்டு பீஸ்ட் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே சீல் பண்ணிட்டு அதோட பவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு தான் நம்ம நருட்டோ கூட சண்டைக்கே போவார். எதுக்காக நம்ம சாசுகே இருக்கக்கூடிய 8 டெய்ல்டு பீஸ்டோட சாக்கராவையுமே எடுத்திருப்பாரு அப்படின்னா இந்த இந்திரா சாரோ இருக்குல்ல அதை கிரியேட் பண்ணுறதுக்காக தான். இந்திரா சாரோன்றது சாதாரண ஒன்று கிடையாது. அது பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம சாசுகேவுக்கு ஆப்போனண்டா இருந்தது நருட்டோ. நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்பேற்பட்ட நருட்டோ கூட நின்று சண்டை போகிற அளவுக்கு நம்ம சாசுகே கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் பவர்ஸ் இருக்கும். அண்ட் சாசுகேவோட சூசனோன்னு சொல்லிட்டு வரும்போதுமே இதுக்கு முன்னாடி நம்ம சாசுகே சூசனோவை யூஸ் பண்ணதை விட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாறுமாறாக யூஸ் பண்ணியிருப்பாரு. இவர் என்ன நினைக்கிறாரோ அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். சூசனோ விசஸ் டெய்ல்டு பீஸ்ட் இது ரெண்டுத்துல எது பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பவர்ஃபுல் தான். அதுலேயும் ஒரு பர்ஃபெக்டான சூசனோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும்.
இருக்கும். குராமாவை விட சுசுனோ பவர்ஃபுல்னு சொல்ல வரல, பட் சுசுனோ வீக் இல்லைன்னு சொல்ல வரேன். ஒரு கட்டத்துலலாம் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அவருடைய சுசுனோ கிட்ட ஸ்வாட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி குராமாவோட கையை 2 வெட்டி இருப்பாரு. அது ஹீல் ஆயிருந்தா இல்லைன்னு சொல்ல வரல, பட் அந்த லுக் பார்த்தீங்கன்னா பயங்கர கூலா இருக்கும். அண்ட் அதே சமயம் அந்த ஃபைட் அப்ப, அதாவது நருட்டோ vs சாசுகே ஃபைனல் பேட்டில் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவர் பவர்டான ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. அண்ட் அந்த ஃபைட்டோட எண்டிங்லையுமே பார்த்தீங்கன்னா 2 பேருமே டிஃபீட் ஆகி தான் பார்த்துன்னு இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சாசுகே இதுக்கு முன்னாடி மாறின ஃபார்ம்ஸை விட இப்போ கடைசியாக மாறினார் பார்த்தீங்களா, அதுதான் பயங்கர ஓவர் பவர்டான ஒரு மோட்னே நான் சொல்லுவேன். இதை விட பொருட்டோ சீரிஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் வெறித்தனமாக காமிச்சிருப்பாங்க, பட் அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். インドラの矢今の俺が放てる最強の術だ ஸோ கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சும்மா ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அது கூட சேர்த்து நம்ம சாசுகேயோட ஃபார்ம்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்ம் எது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ யாரை பற்றி பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே டேரெக்டாக சொல்லலாம். ஸோ மறக்காம ஃபாலோ கரோ பை. சரி, ஓகே, ரைட்டு கைஸ், சொல்ல வேண்டியது எதுவுமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கடையை சாத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது.